7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பேஸ் அடிப்பக்கம் மற்றும் உயரம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ பேரலோகிராம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸும் அதே தான், ஆனால் கொஞ்சம் சாட்சி விட்டா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேஸு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட் ஹெச்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ் பின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடிப்பக்கத்தை பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 6.8 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டு உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 3.5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். காரணம் என்ன, ஏரியானாலே உங்களுக்கு ஸ்கொயர் சதுர பரப்பளவுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ 6.8 இன்டூ 3.5. ஸோ நார்மலாக பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 8s 40, 5 6 30 + 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 34. எப்போவுமே வேல்யூஸ் எழுதும்போது கரெக்டாக அந்தந்த பிளேஸ் வேல்யூஸ்க்கு நேரம் எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது 3, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் முடிச்சிட்டோம். டென்ஸ் பிளேஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் எதுவும் போட தேவையில்லை. சும்மா சிம்பிள் ஒரு டேஷோ இல்லை ப்ளஸ்ஸோ. ப்ளஸ் போடுறது வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான். என்ன ரீசனாக மல்டிப்ளிகேஷனை நம்ம ஃபைனல் ஆன்சராக ஆட் பண்ணுவோம் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 3 8s are 24, 3 6s are 18, 19, 20 ரிமைண்டரோட சேர்த்தா. ஸோ அந்த நேர் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஆட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0, 4 + 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8, 3 + 0 is 3, இங்கே 2. இப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர். ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிறோன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 23.80 வச்சுக்கலாம், அல்லது வெறும்னா 8 வச்சுக்கலாம். ஸோ 0 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் போட்டுட்டு ஸ்கொயர்னால் எங்கே போடுவீங்க? பவர் மேலே தூக்கி எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த். ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்கும்? நீளம் அகலம் இருக்கிறது தான். இது லென்த்து, இது பிரெத்து. லாங்கஸ்ட் சைடை லென்த்து நீளம்னும், ஷார்ட்டஸ்ட் சைடை பிரெத் அகலம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லென்த்து கொடுத்துருக்குறாங்க, பிரெத்து கொடுத்துருக்குறாங்க, அதோட ஏரியா. சும்மா இந்த டெசிமலை நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ணுறீங்கன்றதுக்காக தான் இந்த சம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23.7 சென்டிமீட்டர். பிரெத் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15.2 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எல் இன்ட்டு பி, ஏரியானாலே என்ன வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். எப்போவுமே எழுதும்போது ஃபார்முலா எழுதி யூனிட் எழுதி எழுதுங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் சம் சும்மா அப்படியே போடக்கூடாது. ஓகேங்களா? இது என்ன லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குதுன்றத தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் திருத்துறவங்களுக்கு புரிகிற மாதிரியும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஹையர் கிளாஸஸ் போக போக அந்த லெவல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23.7, பியுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15.2. ஸோ மல்டிப்ளை பண்ணலாங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னா ஈக்குவல் டு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ முதல்ல ஒன்ஸ் பிளேஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 7s are 14, ரிமைண்டர் 1, 2 3s are 6 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 7, 2 2s are 4. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் முடிச்சாச்சு. ஸோ டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால ஒன்ஸ் பிளேஸில் ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 5ஆல் ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 5 7s are 35, 5 3s are 15, ரிமைண்டர் 3 ஆட் பண்ணிங்கன்னா 18. ஸோ 5 2s are 10 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி இப்போ 100s பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் எதுவும் போடக்கூடாது, டென்ஸ் பிளேஸில் எதுவும் போடக்கூடாது, 100s பிளேஸில் தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 7 3 2. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 4 7 + 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 12. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 இங்கே ரிமைண்டர் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். 7 + 4 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 12 + 8 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 + 1 3, 3 + 3 என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6. இங்கே எதுவும் கிடையாது. ஸோ 2 + 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர். ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ யூனிட் என்னென்னு எடுத்து எழுதணும்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.